நமஸ்தே. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ராஷ்டிரபாஷா பாட்டிய புஸ்தக் அப்படின்ற இந்த புக்கில் உள்ள தூஸ்ரா பத்ரு, அதாவது செகண்ட் பேப்பரில் இருக்கக்கூடிய பாக் 4 கஹானி. இந்த கஹானி பார்ட்டில் நாம் 5th கஹானி 5 மினிட் அப்படின்ற இந்த கஹானிக்கான சாராங்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நாம் 5 மினிட் அப்படின்ற இந்த स्टोरीनुடைய सारांश பார்ப்போம். 5 மினிட் कहानी का सारांश लिखिए. 5 மினிட் அப்படின்ற இந்த ஸ்டோரியினுடைய சாராங்ஸ் எழுதுங்க. 5 மினிட் அப்படின்னா 5 மினிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். कहानीकार मोहनलाल महतो वियोगी का जन्म 1902 में हुआ था. कहानीकार இந்த ஸ்டோரி ரைட்டர் மோகன்லால் மஹத்தோ வியோகி, இதுதான் அவருடைய ஃபுல் நேம். அவருடைய பிறப்பு ஜென்ம அப்படின்னா பர்த் 1902 அவர் பிறந்திருக்காரு. வே दशकों तक अपनी प्रखर प्रतिभा से हिंदी साहित्य की विभिन्न विधाओं को निष्ठापूर्वक समृद्ध करते रहे. வே தஷ்கோங் அப்படின்னா 10 இயர்ஸ், அவர் 10 இயர்ஸ் வரைக்கும் अपनी प्रखर प्रतिभा से தன்னுடைய ஓன் டேலண்ட்ஸ், தன்னுடைய சுய திறமையினால் ஹிந்தி சாகித்யக்கு, ஹிந்தி இலக்கியத்தில், ஹிந்தி லிட்ரேச்சரில் விபின்ன விதாவோங்கோ, அதாவது டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட், விபின்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட், விதாவோங் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டில் நிஷ்டாபூர்வக் சம்ருத்த கர்தே ரஹே, அதாவது நிஷ்டாபூர்வக் அப்படின்னாக்க ஒரு சின்சியரான, ஒரு என்ன சொல்கிறது நேர்மையான, சம்ருத்த கர்தே ரஹே அதாவது பலவிதப்பட்ட, அதாவது கஹானி, ப்ரோஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போயம், இந்த மாதிரி பல்வேறு விதமான வடிவங்களில் அவர் நிறைய சேவை செஞ்சுருக்கார். சரிங்களா? அதாவது விபின்ன விதாவும், அதாவது டிஃபரன்ஷியேட் ஆஃப் டிபார்ட்மெண்ட், அதாவது வெவ்வேறான டிபார்ட்மெண்ட்டில் பல்வேறு விதமான துறைகளில் பல்வேறு விதமான தன்னுடைய திறமையை அதில் வெளிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது தான் அதுக்கான சரியான மீனிங். அடுத்து 5 மினிட் कहानी द्वारा वियोगी ने मानवता तथा न्याय व्यवस्था पर कठोर प्रहार किया है. 5 மினிட் அப்படின்ற இந்த ஸ்டோரி மூலமாக, கஹானினா ஸ்டோரி, துவாரா அப்படின்னா மூலமாக, வழியாக, வியோகி என்ன சொல்கிறாருன்னா மான்வதா தத்தா நியாய, மனிதர்களுக்கான அந்த நியாயத்தை எப்படி, அந்த மனித சமுதாயத்தில் நியாயம் அப்படிங்கிறத எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப கடுமையாக அதில் அவர் சொல்லியிருக்காரு. கஹானிகா சாராங்ஸ் இஸ் பிரகார் ஹே, இந்த கதையினுடைய கதை சுருக்கம் இப்படித்தான் அதில் இருக்குது. ஏக் ஸ்திரீ கோ சர்க்கார் சே ஏக் பத்ர மில்தா ஹே கி, இப்போ தான் அந்த ஸ்டோரி ஆரம்பிக்குது பாருங்கள். ஏக் ஸ்திரீ கோ, ஒரு பெண்ணுக்கு, சர்க்கார் சே கவர்மெண்ட்லேருந்து, ஏக் பத்ர மில்தா ஹேக்கி ஒரு லெட்டர் கிடைக்குது, கவர்மெண்ட்லேருந்து ஒரு லெட்டர் கிடைக்குது அந்த பெண்ணுக்கு. जेल में कैद रहने वाला उसका पति उससे अंतिम मुलाकात करना चाहता है, அதாவது ஜெயிலில் கைதியாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய கணவரிடமிருந்து அந்த லெட்டர் வந்திருக்கு. அதில் என்னென்னா அவருடைய இறுதி ஆசை, அந்திம் அப்படின்னா கடைசி, இறுதி, முலாகாத் அப்படின்னா மீட் பண்ணுறது, கடைசியாக மீட் பண்ணணும், அதாவது கடைசியாக அவருடைய ஆசை என்னன்னு கேட்குறாங்க. அவர் ஒரு தூக்கு தண்டனை கைதி, அவருடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னா அவங்களுடைய மனைவியையும் குழந்தைகளையும் பார்க்கணுன்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதியிருக்காங்க. அதை அந்த பெண்ணுக்கு அந்த லெட்டர் கிடைக்குது. 2 दिन बाद उसे फांसी पर चढ़ाने वाले हैं. 2 நாட்களுக்கு பிறகு அந்த கைதிக்கு, அதாவது அந்த பெண்ணுடைய கணவனுக்கு ஃபான்சி பர் தூக்கு தண்டனை கிடைக்க போகுது. பதிக்கு அந்திம் இச்சா, கணவருடைய கடைசி ஆசை, தி கி உசே அப்னே பச்சே और பத்னி கோ தேக்னா. பதிக்கு அந்திம் இச்சா தி கி, அதாவது அவருடைய கடைசி ஆசை என்னவென்றால், உசே அப்னே அவன் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளை, பச்சேனா ப்ளூரல் ஃபார்ம், பச்சானா ஒரு குழந்தை, பச்சே குழந்தைகளை, மனைவியை பார்க்கணும் அப்படிங்கிறது அவருடைய கடைசி ஆசையாக இருந்தது. वह स्त्री अपने दुर्भाग्य को कोसती हुई यह कहती है कि उसका पति निरपराधी है. அந்த பெண்ணுடைய துர்பாகியகோ கோஸ்தி ஹுயி, அதாவது
அந்த பெண்ணுடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னா அவளுடைய கணவர் வந்து நிரபராதி. ஆனால் வந்து அதை யாருமே வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. லேக்கின் ஸ்திரீக்கு பாத்தோங்கோ கோயி சுனனே வாலே நகிஹே. ஆனால் அந்த பெண் சொல்வத லேக்கின் ஆனால் ஸ்திரீக்கு பாத்தோங்க அந்த பெண் சொல்கிறத கோயி யாருமே சுனனே வாலே நகிஹே கேட்பதற்கு தயாராக இல்லை. யுவதி கஹதி ஹே அந்த பெண் அந்த இளம்பெண் சொல்கிறா जब मैंने एक बार भगवान से प्रार्थना की तो भगवान ने मुझे एक बेकार गरीब पुरुष से संबंध जोड़ दिया. जब मैंने एक बार भगवान से எப்போ நான் கடவுளிடம் ஒரு பிரார்த்தனை செய்தேனோ அப்பொழுது பகவான் கடவுள் முஜே ஏக் எனக்கு ஒரு பேக்கார் ஒரு இன்னசென்ட், அதாவது பேக்கார் அப்படின்னாக்கா ஒரு வெகுளியான அப்பாவியான, கரீப் ஒரு ஏழ்மையான, புருஷே சம்பந்து ஜோடுதியா ஒரு ஆணுடன் என்னை இணைத்தார். ஒரு இன்னோசென்டான ஒரு வெகுளியான ஒரு ஏழையான ஒரு ஆணுடன் என்னை இணைத்தார். தூஸ்ரி பார் செகண்ட் டைம் பிரார்த்தனா கர்னே பர் செகண்ட் டைம் நான் பிரார்த்தனை அதாவது நான் வந்து ப்ரேயர் பண்ணப்போ दो बच्चों को मेरे पाले में डाल दिया 2 குழந்தைங்களை எனக்கு கடவுள் கொடுத்தாரு. और तीसरी बार प्रार्थना करने पर அதாவது தேர்ட் டைம் 3வது டைம் நான் பிரார்த்தனை செய்கிறப்ப ப்ரேயர் பண்ணுறப்ப मेरा अपना सर्वस्व डूबने के सहारे को खून के जुर्म में जेल भेज दिया. எல்லாத்தையுமே நான் மறக்கிற மாதிரி, எல்லாத்தையுமே நான் வந்து மூழ்கி போகிற மாதிரி, எல்லாமே எனக்கு மூழ்கி போகிற மாதிரி அப்பனா சர்வஸ்வ டூபுனா மூழ்கிறது, அப்பனா என்னுடைய சர்வஸ்வ அனைத்துமே மூழ்கிற மாதிரி அதாவது ஒரு மர்டர் கேஸில் கூன் கே ஜுர்மு ஒரு மர்டர் ஒரு ஜுர்மு அப்படின்னா க்ரைமு, கூன் அப்படின்னா மர்டர் கேஸில் ஒரு க்ரைமில் என்னுடைய கணவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாரு. இதை நான் கொஞ்சம் கூட நினைக்கல, எதிர்பார்க்கல. அவர் உஸ் ஜுர்முக்கே லியே ஃபான்சி பி தேதி அந்த குற்றத்திற்காக என்னுடைய கணவரை இப்போ தூக்கு தண்டனை கைதியாகவும் அவர் அங்கே இருக்கிறாரு. யுவதி கஹதி ஹேக்கி பகவான் சே கஹனே அதாவது கடவுள்கிட்ட அவ சொல்கிறா. யுவதி அப்படின்னா அந்த இளம்பெண் சொல்கிறா பகவான் சே கடவுளிடம் சொல்கிறா. பூச்சினேசே கடவுள்கிட்ட சொல்லியோ யா அல்லது பூச்சினேசே கடவுள்கிட்ட கேட்டோ, கஹ்னே அப்படின்னா சொல்கிறது, யா அப்படின்னா அல்லது, பூச்சினே அப்படின்னா ஆஸ்க் கேட்குறது. நான் கடவுள்கிட்ட சொல்லியோ அல்லது கேட்டோ கோயி ஃபாய்தா நகி எந்த ஒரு பயனும் இல்லை. யுவதி கா வாத் ஹேக்கி அந்த பெண்ணுடைய கருத்து அந்த பெண்ணுடைய வாதம் என்ன அப்படின்னா உஸ்கே பதினே பேட்டுக்கே லியே அபராத் கியா அவளுடைய கணவன் உஸ்கே பதி அவளுடைய கணவன் பேட்டுனா வயிற்றுக்காக அபராத் கியா ஏதோ சிறிய தவறு செஞ்சு அவர் ஒரு கைதியாக இருக்கார். மற்றபடி அவர் பெரிய கொலை செய்கிற அளவுக்கெல்லாம் அவர் பெரிய கொலையாளியெல்லாம் அவர் கிடையாது. அதாவது அவர் வந்து குற்றவாளி தான், ஆனால் வயிற்று பிழைப்புக்காக அவங்களுடைய ஏழ்மைக்காக ஏதோ ஒரு சிறிய தவறை செஞ்சுருக்காரு. அபராத் அப்படின்னாக்க என்ன சொல்கிறது அபராத் அப்படின்னாக்க குற்றவாளி அப்படின்னு அர்த்தம். பேட்டுக்கேலியே வயிற்றுக்காக ஏதோ ஒரு குற்றம் செஞ்ச குற்றவாளியாக தான் இருக்காரே தவிர அவர் பெரிய குற்றவாளி கிடையாது. யுவதி பூச்தி ஹேக்கி அந்த இளம்பெண் கேட்குறா கியா நைதிக்தா மாத்ரு கரீபோங்குக்கே லியே ஹே ஏன் இந்த நீதி நேர்மை இதெல்லாம் வந்து ஏழைகளுக்கு மட்டும்தானா? கரீபோங் கே லியே ஹே மாத்ரு அப்படின்னா மட்டும், கரீபோங் கே லியே ஏழைகளுக்கு மட்டும்தானா? பத்திகோ கல் ஃபான்சி பர் சடானே வாலே ஹே கணவனுக்கு நாளைக்கு தூக்கு தண்டனை கிடைக்க போகுது. इसलिए वह अपने बच्चों को साथ लेकर पति को देखने जाती है ஆகினால அவ தன்னுடைய குழந்தைகளை சாத் லேக்கர் குழந்தைகளை அழைத்து கொண்டு பத்திக்கோ கணவரை பார்ப்பதற்கு இப்போ அவள் போயிட்டா. ஜெயில் மே யுவதி அந்நிய அபராதியோங்கோ தேக்தி ஹே ஜெயிலில் பிற கைதிகளையும் அவள் பார்க்குறா. அந்நிய அப்படின்னா பிற, அபராதி அப்படின்னா குற்றவாளிகள் கைதிகள், பிற கைதிகளையும் பார்க்குறா. வாக்கு சமஜ்தி ஹேக்கி அவள் புரிஞ்சுக்கிறா இஸ் சங்சார்மே இந்த உலகத்தில் அக்கேலி வாகு அபாகின் நஹி ஹே அதாவது நான் மட்டும் இங்கே தனியாள் கிடையாது, நான் மட்டும் இங்கே வந்து துரதிர்ஷ்டசாலி, நான் மட்டும் வந்து அன்லக்கி கிடையாது.
என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்னு அவள் அங்கே போயிட்டு சமச்சித்தி புரிஞ்சுக்கிறா. அக்கேலி அப்படின்னா தனி அப்படின்னு அர்த்தம். பாகின் அப்படின்னாக்க அன்லக்கி அப்படின்னு அர்த்தம். நஹி ஹே, நான் மட்டும் தனியாளாவோ அல்லது அன்லக்கியோ கிடையாது. ஜெயில் மே அப்பனே பத்தி சே முலாக்காத் கர்தி ஹே. முலாக்காத் அப்படின்னா மீட் பண்ணுறது. ஜெயிலில் தன்னுடைய கணவரை இப்போ மீட் பண்ணுறா. உசே சிர்ஃப் 5 மினிட் கா சமை தியா ஜாத்தா ஹே. அவங்களுக்கு அங்கே சிர்ஃப் 5 மினிட், ஒன்லி 5 மினிட்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. உஸ்கா நாம் பிரகாஷ் ஹே. அந்த பெண்ணுடைய கணவனுடைய பெயர் வந்து பிரகாஷ். பிரகாஷ் அப்படின்னாக்க பிரைட்னஸ் அப்படின்னு அர்த்தம் ஹிந்தியில். அந்த ஆளுடைய பெயர் வந்து பிரகாஷ். அந்த காரமே ரஹ்னேவாலா பிரகாஷ், அதாவது டார்க்னஸ். அந்த காரனா டார்க்னஸ், இருளில் வாழக்கூடிய இந்த பிரைட்னஸ், இருளில் வாழக்கூடிய பிரகாஷ் இப்போ அங்கே இருக்கார். ஏக் தோ ஷப்து போல்தே ஹி 5 மினிட்ஸ் சமாப்த் ஹோ ஜாத்தா ஹே. ஏதோ 1-2 வார்த்தை தான் பேசுகிறாங்க, அதுக்குள்ளேயுமே 5 மினிட் சமாப்த். சமாப்த்னா கம்ப்ளீட், முடிஞ்சிருது. அந்த 2 வார்த்தை பேசினதுமே அவங்களுக்குள்ள அது வரைக்கும் அவங்க சைலண்டாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அந்த 5 மினிட்ஸ் இப்போ முடிஞ்சிருச்சு. इस कहानी में युवती के द्वारा सामाजिक व्यवस्था में रहने वाली कमियों के बारे में लेखक कहते हैं. இந்த கதையில் இந்த இளம்பெண் மூலமாக சாமாஜிக் வியவஸ்தா, அதாவது சமுதாயத்தில் வாழக்கூடிய ஏழைகளுக்கு, அதாவது கமியோங்கே பாரமே, அதாவது குறைபாடுகளை, ஏழைகளுக்கு ஒன்று பணக்காரங்களுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லையா. அதனால ஏழைகளுக்கு ஒரு நியாயம், பணக்காரங்களுக்கு ஒரு நியாயம் அப்படிங்கிற இந்த குறைபாடை, கமியோங்னா குறைபாடுகளை பற்றி இந்த பெண் மூலமாக ரைட்டர் வந்து நமக்கு இந்த கதையில் லேக்கக் கஹதேஹே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அவ்வளோதான் இந்த எஸ்ஸே. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத்.